ஹாய் வணக்கம், நான் சத்யா. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தின இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சர் புக்ல இருந்தா நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உலகத்துல பல தொன்மையான நாகரிகங்கள் பல இருக்குங்க. அதுல மெசபடோமியா நாகரிகம் பாத்தீங்கன்னா 3500 இருந்து 2000. இதுல பார்க்க போற வருஷம் எல்லாமே பொது ஆண்டுக்கு முற்பட்டதுங்க. எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100. சிந்து சமவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900. சீன நாகரிகம் 1700 இருந்து 1122. நம்ம இந்தியாவில இருக்க என்ன நாகரிகம் இருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900 பொது ஆண்டுக்கு முற்பட்டதுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட அமைப்பு புவியில எந்த மாதிரியான அமைப்புல இருக்கு அப்படின்னா, மேற்கு சைட்ல பாகிஸ்தானும் ஈரானும் இருக்கு. வடக்கு சைட்ல ஷாதுகை அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் நாட்டுல அமைஞ்சிருக்கு. கிழக்குல ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்குது. தெற்குல பாத்தீங்கன்னா தைமதாபாத் மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இதன் மைய பகுதி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் அமைஞ்சிருக்குங்க. நாகரிகம் அப்படிங்கிற லத்தீன் மொழியோட மீனிங் பாத்தீங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிறதாங்க அதோட மீனிங். ராவி நதிக்கரையில சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்டது. ராவிங்கிறது சிந்து நதியோட ஒரு கிளை நதி தான் ராவிங்கிற நதிக்கரை. சரிங்களா? நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டருங்க. 1856 பஞ்சாப் மாநிலத்துல சிந்து நதிக்கரையில அதோட கிளை நதியான ராவி நதிக்கரையில லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ஒரு ரயில் பாலம் போட்டாங்க. ரயில் பாதை அமைக்கிறதுக்காக குழி தோண்டினாங்க. அப்படி குழி தோண்டும் போது அங்க சுட்ட செங்கற்களும் கட்டிட இடிபாடுகளும் இருந்தன. இதை யாரு பார்த்தாங்க பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் தாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நகர நாகரிகம்னு சொல்றாங்கன்னா, திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு நகர அமைப்பு அங்க காணப்பட்டது. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அப்படின்னா என்னன்னா, அங்க இருக்கிற தெருக்களும் சரி, அங்க இருக்கிற அமைப்புகள் எல்லாமே ரொம்ப அழகா நீட்டா சூப்பர்வா பண்ணிருக்காங்க. அதனால அது திட்டமிடப்பட்ட நகர அமைப்புன்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் செம்பு கற்காலத்தை சார்ந்ததுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே கற்காலம் தான். புதிய கற்காலம், பழைய கற்காலம் இப்படி அமைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அப்ப கற்காலத்துல உலோகத்தோட பயன் பத்தி எதுவுமே தெரியாது. உலோகமும் அவங்களுக்கு தெரியாது. முத உலோகம் தெரிஞ்சது சிந்து சமவெளி மக்கள் காலத்துலதான். இந்த மக்கள் செம்பையும் கற்களையும் பயன்படுத்தி உலோகங்கள் பல கருவிகளை செஞ்சு பயன்படுத்தி இருக்காங்க. அதனால இந்த சமவெளி செம்பு காலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். செம்பு கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றோம். இந்த மக்கள் எழுத்து பிக்டோகிராஃப் என்று அழைக்கப்படுகிறதுங்க. சிந்து சமவெளி மக்களோட எழுத்தும் மொழியும் தமிழேன்னு ஈராசு பாதியார் ஒருத்தர் கூறியிருக்கிறாரு. சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை. அவங்களுக்கு குதிரை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. குதிரை அவங்க பார்த்தது கூட கிடையாது. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எதுனா இரும்புங்க. சிந்து சமவெளி மக்கள் நாகரிகத்தில் வண்டல் மண் செறிந்து காணப்பட்டது. வண்டல் மண்ணா என்னன்னா, ஆற்று கரையோரத்துல பொதுவாகவே வண்டல் மண் தாங்க காணப்படும். அந்த மண்ணு தான் அங்க நிறைய காணப்பட்டிருக்கு. ஏன்னா அது ராவி நதிக்கரையில அமைஞ்சிருந்த நாகரிகம் இல்லையா, அதனால கண்டிப்பா அங்க வண்டல் மண் தான் காணப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹரப்பா. இந்தியாவோட முதல் நாகரிக நகரம் ஹரப்பா தாங்க. இதோட கால வரையறை பாத்தீங்கன்னா கிமு 3250 இருந்து 2750 வரை இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. இதுவும் செம்பு கற்காலத்தை சார்ந்தது தாங்க. ஹரப்பா பற்றிய அகழ்வாராய்ச்சி எப்ப தொடங்கினாங்கன்னா 1920ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க. கொஸ்டின்ல கேட்பாங்க, தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920 தாங்க. கண்டுபிடிச்ச ஆண்டுதான் 1921. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராய் பகதூர் தயாராம் ஷஹானி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஹரப்பா என்பது ஒரு சிந்தி மொழி சொல்லுங்க. ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம் என்று பொருள். ஹரப்பா என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதையுண்ட நகரம் என்று பொருள். ஹரப்பாவோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 100 ஹெக்டேர் இருக்குங்க. ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை சார்லஸ் மேஷன் என்பவர் தன்னோட நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரரும் ஆய்வாளரும் ஆவார். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிகவும் பழமையான நாகரிகங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட மிகவும் பழமையான நாகரிகம். ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்த போது மிகப்பெரிய 6 தானிய களஞ்சியங்கள் கண்டெடுக்கப்பட்டதுங்க. செங்கற்களால் கண்டப்பட்ட சுற்றுச்சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்க. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு கணிச்சிருக்காங்க. அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட, சுத்தியும் செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஹரப்பா ஹரியானா மாநிலத்துல கண்டறிக்கப்பட்டிருக்காங்க. இது ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு காளை மற்றும் எருது பூட்டிய வண்டிகளை பயன்படுத்தினர்.
ஹரப்பா மக்களை பார்த்தீங்கன்னா நம்மளாம் இப்போ காளைகளை மட்டும்தானே நம்ம வந்து ரேக்லா ரேஸ் இந்த மாதிரி மாட்டு வண்டிலாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் எருதுகளையும் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பெரும்பாலும் பண்டமாற்றும் வணிகத்தை மேற்கொண்டனர். பண்டமாற்றும் வணிகம்னா ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வாங்கிறது தாங்க பண்டமாற்றும் வணிகம். அது மாதிரியான வணிகத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் வந்து வர்த்தகம் செஞ்சிருக்காங்கன்னா மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற பகுதிகளோடு அயல் நாட்டு வர்த்தகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கோதுமை, பார்லி, பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க பயிர் செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. தங்கம், ஈயம், அரிய வகை கற்கள் போன்றவற்றை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து தங்கம், வெள்ளி, களிமண்ணால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிஞ்சிருக்காங்க. கார்னிலியன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிகப்பு மணி, அதை வந்து கார்னிலியன் சொல்லுவாங்க. அதுமாதிரி ஜாஸ்பர், கிறிஸ்டல், படிகக்கல் சொல்லுவாங்க, கிறிஸ்டல், ஸ்டீடைட்ங்கிறது நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போன்ற பல கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரோரி செர்ட் அப்படிங்கிற படிகக்கல் வந்து பாகிஸ்தான்ல காணப்படுற ஒரு படிகக்கல்ல வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கத்தி போன்ற கருவிகளை செய்யறதுக்காக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொஸ்டின்ல கேட்பாங்க, கத்தி செய்யறதுக்கு எந்த மாதிரியான படிகக்கல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோரி செர்ட் அப்படிங்கிற படிகக்கல்ல பயன்படுத்தினாங்க. இது எங்க கிடைக்குதுன்னா பாகிஸ்தான்ல கிடைக்குதுங்க. அடுத்தது கீழ்காணும் அட்டவணையில் கைவினை பொருட்கள் செய்யும் இடங்கள் தரப்பட்டுள்ளன. கைவினை பொருட்கள் எங்கெங்கெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. சங்கு, நாகேஸ்வர், பாலகோட், வைடூரியம், ஷார்டுகை, அலெக்சாண்டர் கன்னிகாம வந்து இந்திய தொல்பொருள் இலாக்காவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது இந்திய தொல்பொருள் இலாக்காவின் தந்தைன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தாங்க. இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் முதல் இயக்குநராக சர் ஜான் மார்ஷல் வந்து 1902 நியமிக்கப்பட்டார். இவரை தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கின்றனர். அதாவது தொல்லியல் துறையின் தந்தை அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து சர் ஜான் மார்ஷல். தொல்பொருள் இலாக்காவின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா அலெக்சாண்டர் கன்னிகாம் தாங்க. அடுத்த தொல்பொருள் ஆய்வின் அடிப்படையில் இந்திய வரலாற்றை எழுதியவர் வந்து V.S. ஸ்மித் ஆவார். V.S. ஸ்மித்ங்கிறவர் வந்து தொல்பொருள் ஆய்வின் அடிப்படையில இந்தியாவோட வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஹரப்பா மக்கள் வந்து மெசபடோனியாவுடன் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டனர். சுமேரியாவின் அக்காரிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரசிம்மன் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக தன்னோட குறிப்புல எழுதி வச்சிருக்கிறாரு. இதோட ஹரப்பாவோட பத்தின டீடைல்ஸ் முடிஞ்சதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மொஹஞ்சதாரோ. பழமையான நாகரிகங்களில் மிகவும் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் மொஹஞ்சதாரோ. அதாவது பழமையான நாகரிகங்கள்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகத்திலையும் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எதுன்னா நம்ம மொஹஞ்சதாரோ தாங்க. ரொம்ப பழமையான நாகரிகத்திலேயே பெரிய பரப்பளவு மொஹஞ்சதாரோ. நம்ம இந்திய நாகரிகத்துல வந்து மிக பழமையான நாகரிகம் எதுன்னா ஹரப்பா. பெரிய பரப்பளவு கொண்டதுன்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கலத்தாலான நாட்டிய மங்கையின் சிலையும் தாடியுடன் காட்சி தரும் ஒருவரின் சுண்ணாம்புக்கல் சிலையும் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறதுங்க. அவ்வளவு சூப்பராகவும் அந்த சிலைகளை செஞ்சிருக்காங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோ என்றால் இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மொஹஞ்சதாரோ நாடு இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல் ஆகும். மொஹஞ்சதாரோங்கிறது வந்து ஒரு சிந்து மொழி சொல்லுங்க. 1922 ஆர்த்தி பானர்ஜி தலைமையில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. ஆர்த்தி பானர்ஜி தான் 1922 மொஹஞ்சதாரோ நகரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதோட பரப்பளவு 200 ஹெக்டேருங்க. ஒரு பெரிய குளம் ஒன்று உள்ளது. இது வந்து மெழுகு பூசிய சுத்த செங்கற்களால் ஆனது. அத நீளம் பார்த்தீங்கன்னா 30 அடி, இது அகலம் வந்து 23 அடி. இது 4 சைடு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. குளியல் அறைகளை பக்கத்திலே வந்து உடைமாற்றும் அறைகள் அமைச்சிருக்கிறாங்க. தண்ணி வந்து வர்றதுக்கு ஒரு சைடும், அதோட அசுத்த நீர் வந்து வெளில போறதுக்கு ஒரு சைடும் அமைச்சிருக்காங்க. பாதைகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதோட தண்ணி எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய கிணத்துல இருந்து, நல்ல தண்ணி, அதாவது பெரிய கிணத்துல இருந்து தண்ணீரை வந்து இதுல குளத்துல நிரப்பியிருக்காங்க. குழாய்கள் மாதிரி ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சு அதுல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டது இங்க. அதோட அடி எவ்வளவு இருக்கும், அதோட உயரம் எப்படி இருக்கும்னா 150 அடி உயரமும் நீளமும் 20 அடி அகலமும் கொண்டது. இங்க மிகப்பெரிய பொது கட்டிட கூட்டரங்கம் உள்ளது. இது பாத்தீங்கன்னா 20 தூண்களையும் 4 வரிசைகளையும் கொண்டுள்ளது. நகரங்கள் வந்து நல்ல திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. ஏற்கனவே சொன்னாலே அதேதாங்க. தெருக்கள் நேராகவும் அழகாகவும் இருந்தது. இந்த வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்ங்கிற ஒரு அமைப்பே கிடையாதுங்க. எந்த அமைப்பு காணப்படவில்லைன்னு கேட்டாங்கன்னா ஜன்னல்ங்கிற அமைப்பு காணப்படவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது காளிபங்கன்.
இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதியில இருக்குது, ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. 1960ஆம் ஆண்டு தாபர் அப்படிங்கிறவர் தாபர் அப்படிங்கிறவர் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாரு. காக்ரா நதிக்கரையில் உள்ளது. இது எந்த நதிக்கரையில்னா காக்ரா நதிக்கரையில் உள்ளது. இங்க வந்து உளவு தொழில் செய்தனர். அடுத்தது பல உருவங்கள் கொண்ட முத்திரைகள், பல உருவங்களை கொண்ட முத்திரைகள் வந்து பல இங்க வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போது லோத்தல். எஸ்.ஆர். ராவ் என்பவர் 1957 இந்த நகரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆற்றோட துணை ஆறான பாகுவார் நதியில அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நகரம் பாத்தீங்கன்னா ஒரு வாணிக துறைமுகமாக இருந்திருக்குது. அந்த காலத்துல செயற்கையா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை துறைமுகம் தாங்க இது. ஏன் இதை செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை வந்து கடல் பகுதியில கிடையாது, ஒரு ஆற்று பகுதியில அமைஞ்சிருக்கனால இதை செயற்கையா மனுஷனே அதை வந்து 4 சைடும் ஒரு செவ்வக வடிவத்துல அமைச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா 30 கப்பல்கள் வந்து ஒரே நேரத்துல வந்து நிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பா அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து தந்தத்தின் இங்கே வந்து என்னென்னலாம் கண்டெடுத்திருக்காங்க, தந்தத்தினாலான அளவுகோல் நிறைய கண்டெடுத்திருக்கிறாங்க. ஒரு சிறிய அளவு 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ள அளவுகோல்களையும் இங்கே கண்டெடுத்திருக்கிறாங்க. இங்க கிடைத்த பொருட்கள் வேற என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னா, நெல், உமி, தாக காக்கை, தந்திர குள்ளநரி, இரட்டை புதைப்பு. இரட்டை புதைப்புனா வேற ஒன்றும் இல்லைங்க, 2 பேர்த்த ஒரே சவக்குழியில புதைச்சிருப்பாங்க. அது ஏன்னு வந்து இன்னைய வரலாம் அவங்களால காரணம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒண்ணு அவங்க வந்து அந்த சதி அதாவது உடன்கட்டையேறும் பழக்கம் வந்து முற்காலத்துல இருந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து இரட்டையர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஃபுல் ரீசன் கண்டுபிடிக்கல. இரட்டை புதைப்பு முறையும் இருந்திருக்குதுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ரூபர். இது வந்து எங்க இருக்குன்னா பஞ்சாப் மாநிலத்துல இருக்குது. 1953 ஒய்டி சர்மா என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பிட்ட இடைவெளியில் காணப்பட்ட தெருவிளக்கு தூண்கள் தெருவிளக்கு அமைப்பை காட்டுகிறது. தெருவிளக்கு வந்து எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா ரூபர்ல தாங்க காணப்பட்டுச்சு. ரூபர் எங்க இருக்குன்னா பஞ்சாப் மாநிலத்துல. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒய்டி சர்மா 1953 கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இப்ப வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எந்த காரணத்தால இந்த நாகரிகங்கள்லாம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது என்ன காரணத்தால அழிஞ்சுன்னா, சுற்றுச்சூழல் மாற்றம், சுற்றுச்சூழல்ல ஏற்படுற சில மாற்றங்களால நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். இது மாதிரி ஒரு காரணத்தால அழிஞ்சிருக்கலாம். அடுத்து வெள்ளப்பெருக்கு, சபர்மதி இந்த மாதிரி சிந்து நதி இந்த போல நதிக்கரையில தான் அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனால ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால இது அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து ஆரியர்களோட படையெடுப்பால கூட அந்த நகரங்கள் அழிஞ்சிருக்கலாம். இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். பூகம்பம் இது போல நடந்திருக்கலாம். வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், மழை பொழியாம வறட்சி ஏற்பட்டு அழிஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு காரணங்கள்லாம் சொல்றாங்க. காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்று நோய் பரவியதால கூட அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபுல்லாவே புக்ல உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேங்க. இதை தவிர நீங்க வேற எதுவும் நீங்க புக்ல படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கிளியர் நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். நன்றி, வணக்கம்.